தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கும் திட்டத்தினை இன்று முதல் சென்னையில் முதலமைச்சர் துவங்கி வைக்கிறார். தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி, சர்க்கரை, கரும்புடன் பொங்கல் பரிசு ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்குவதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசினை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 2,19,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு இவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். மேலும் வழங்கப்படக்கூடிய கரும்பானது தோகை வெட்டாமல் முழு கரும்பாக 6 அடி நீளம் கொண்ட கரும்பாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்கின்றனர். இந்த வழங்குவதற்காக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 2,19,00,000 அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. இதற்காக தமிழக அரசு ரூபாய் 2,429 கோடி நிதியை ஒதுக்கியது. மொத்தமுள்ள 33,000 ரேஷன் கடைகளில் தடையில்லாமல் இந்த பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக முன்கூட்டியே வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணியானது நடைபெற்று முடிந்துள்ளது. கிட்டத்தட்ட 95% மேற்பட்ட டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று முடிந்தது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு வழங்கியுள்ளது. மேலும் கூட்டுறவுத்துறை சார்பாக அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வழிகாட்டும் நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தோகையுடன் கூடிய 6 அடி உயர கரும்பு, 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை ஆகியவற்றுடன் 2 500 ரூபாய் நோட்டு வெளிப்படையாக பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை இன்று பிரம்மாண்டமாக தமிழக முதலமைச்சர் துவங்கி வைத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திற்கு அருகே போர் நினைவு சின்னத்திற்கு எதிரே உள்ள அண்ணா சத்யா நகர் ரேஷன் கடைகளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதில் 20 பயனாளிகளுக்கு தமிழக முதலமைச்சர் வழங்குகிறார். அதைத் தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் இன்று முதல் இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்படுகிறது. அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த MP, MLA, ஊராட்சி தலைவர்கள், கவுன்சிலர் இந்த நிகழ்ச்சியினை துவங்கி வைக்கின்றனர். டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு இன்று முதல் 12ஆம் தேதி வரைக்கும் வழங்கப்படுகிறது. டோக்கன் இல்லாதவர்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்து இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை மறுவாழ்வு மையம் உள்ள குடும்பங்களுக்கும் இந்த பரிசானது வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை ஏற்கனவே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவற்றுடன் முழு கரும்பு மற்றும் ரொக்கத்தொகையும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பொங்கல் பரிசானது அனைத்து மக்களுக்கும் ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்கு முன்னதாக கொடுத்து முடிக்கப்படும். டோக்கன் பெறாதவர்களும் 13ஆம் தேதியில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க.